பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம் 4வது வகுப்பு 6வது ஸ்லோகம். சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் மயோகதஹ யோகயுக்தோ முனிர் பிரம்ம நசிரேணாதிகச்சதி. சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் மயோகதஹ யோகயுக்தோ முனிர் பிரம்ம நசிரேணாதிகச்சதி. சந்நியாச ஆசிரம வாழ்க்கையை பற்றியும் சந்நியாசம் என்கின்ற மனநிலையை பற்றியும் பல கேள்விகளை அர்ஜுனன் மனதில் வைத்து கொண்டு பகவானிடத்திலே உரையாடும் பொழுது அவனுடைய சந்தேகத்துக்காக பகவான் பேசுகின்ற கருத்துக்கள் அடங்கிய ஸ்லோகங்களை பார்த்து வருகின்றோம். பகவான் ஒரு நிலையிலே கர்மயோகியையும் சந்நியாசியையும் சமப்படுத்தி விடுகின்றார். கர்மயோகியை நித்திய சந்நியாசின்னு சொல்லி சொன்னார். காரணம், பலனின் அடிப்படையில் இருவருக்குமே சமமான பலன் கிடைக்கின்றது. சந்நியாசி செயலை விட்டு விட்டு அவன் சமத்துவமான மனநிலையை பெற்றிருக்கின்றான். கர்மயோகி செயலுக்குள் இருந்தாலும் கூட அவனும் கூட சமத்துவமான மனநிலையை பெறுகின்றான் கர்மயோகம் என்ற சாதனத்தின் மூலமாக. ஆக பலனின் அடிப்படையில் இருவருமே சமம் என்று சொன்னார். ஆகவே கர்மயோகியை நித்திய சந்நியாசி என்று சொல்லிட்டார். அவன் சந்நியாச வாழ்க்கைக்கு வரல, காஷாயம் வாங்கிக்கல, கர்ம சந்நியாசம் பண்ணவில்லை என்றாலும் கர்மயோகி நித்திய சந்நியாசி என்றெல்லாம் பேசிவிட்டார். இங்கு பகவான் ஒரு சந்தேகத்துக்கு பதில் சொல்லுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் சந்நியாசம் என்பது சாஸ்திரப்படி உயர்ந்த ஆசிரமமாக பேசப்படுகின்றது. சந்நியாசத்தை அடைவதும் அவ்வளவு சுலபமாக இல்லை என்பதும் தெரிகின்றது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான். அதனால் சொல்கிறார், சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும். சந்நியாசத்தை அடைவது இங்கே துக்கம் சொல்லி சொன்னால் துர்லபம் சுலபம் அல்ல என்ற அர்த்தம், கடினம் சொல்லி அர்த்தம். இல்லைன்னா சன்னியாசமே துக்கமாகிடும். அப்போ சன்னியாசினா துக்கமாக இருக்கப்பல அர்த்தமாகிடும். அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இங்கே துக்கம் சொல்லி சொன்னால் சுலபம் இல்லை, கடினம் அல்லது துர்லபம் சொல்லி அர்த்தம். இது கடினம் என்பது சாஸ்திரம் சொல்லுகின்ற உண்மையும் கூட. கடமைகள் இல்லாமல் இருத்தல். இப்போது சாதாரண வாழ்க்கையிலேயாவது நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கடமைகள் இருக்கும், அதுக்காக நேரம் கொடுப்போம், நிறைய அப்படி இப்படி நம்மளை எங்கேஜ் பண்ணிக்குவோம். பல பேர் என்ன சொல்கிறாங்க, கடமைகளுக்குள் இருப்பது பலுவானது சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கடமைகளை விட்டு பிற்பாடு நமக்கு என்ன இருக்கும், கடமைகளை செய்கின்ற எல்லா காலமும் நம் கைவசம் இருக்கும். இப்போ இங்கே பலு பாரம் எது சொல்லி சொன்னால் டைம் தான், காலம்தான் பலு. நிறைய நேரம் இந்த டைமை போக்குறது இருக்காது, பெரிய பாரமாக இருக்குது. எப்படி தான் போக போகுது தெரியல. நம்ம சொல்லும், வர காலம் எப்படி போக போகுது தெரியல. அது ஒன்று. அதே நேரத்தில் டைம்ன்றது ஒரு பெரிய பாரம். அது எப்போ தெரியும்னா, யாராவது ஒரு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் ஏதோ ஒரு இடத்துல புது இடத்துல வெயிட் பண்ணும்பொழுது தான் ஒவ்வொரு வினாடியும் நிமிஷமும் பெரிய ஒரு யுகமாக நமக்கு தோன்றும். காலம் என்பது கடமைகளை செய்யும்பொழுது காலம் போய்விடுகின்றது. எந்த கடமை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா காலம் முழுக்க நம்ம கையில் இருக்கும்போது அந்த காலத்தை நாம் எப்படி செலவழிப்பது, எப்படி அதை உபயோகப்படுத்துவது, அந்த காலத்தை எப்படி போக்குவது. ஆக எல்லாவற்றை விட பலுவானது எதுவென்றால் டைம் தான், காலம்தான். அதனால தான் ரிட்டையர்டு ஆனவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரிட்டையர்டு ஆகுறவங்க வீட்டில் அவங்களுக்கு தான் பெரிய கஷ்டமாக இருக்கு. ஏன்னு தெரியுங்களா, இந்த மனிதன் ஆஃபீஸுக்கு போனாலும் போகிட்டு இருக்கும்போதே நிறைய விவகாரம். ரிட்டையர்ட் ஆகி வீட்டிலே இருந்து என்ன பண்ண போகிறது. ஆக பொழுது போகவில்லை. அந்த பொழுதை போக்குறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம எங்கேஜ் பண்ணிக்கிடுறோம். ஏற்கனவே நம்ம பழக்கமாக இருந்தாலும் ஒரு சாது சங்கம், சத் சங்கம் அல்லது நிறைய விஷயங்கள் நம்மளை ஈடுபடுத்துகிறோம். ஒரு பாராயணம், ஒரு ஜபம், தியானம், நல்ல விஷயங்களை படிப்பது அல்லது நல்ல செயல்களில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது. நிறைய சேவா காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஈடுபடுத்திக் கொண்டு நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொள்வது. அதன் மூலமாக நமக்கு சில நன்மைகள் கிடைக்கின்றது. மன அமைதி, நிறைவு, ஏதோ சில காரியங்கள் நல்லா செய்தது போல் ஒரு உணர்வு. அதாவது அலுவலகத்துக்கு நம்ம காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது சில காரியங்கள் செய்யவில்லை என்ற மன குறை இருந்திருக்கும். நாம் நினச்ச ஜெபம் பண்ண முடியல, சந்தியாவனம் பண்ண முடியல, ஒரு பாராயணம் பண்ண முடியல, அதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கலாம்.
ரிட்டையர்ட் ஆன பிற்பாடாவது அதெல்லாம் செய்து நம்ம பழகி கொண்டால் அந்த காலம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குல்லைன்னா அந்த காலமே நம்மை போட்டு தள்ளிடும். முடியறதில்லை. ஐடியல் மைண்டு டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சொல்கிற போல் தேவையில்லாத நினச்சி பெரிய சஞ்சலம். ஆகவே நம்ம வயதான பொழுது அல்லது காலமான நம்ம கையில் வந்து விடுகின்றது, ரிட்டையர்ட் ஆனாலும் சரி இல்லை சன்னியாசத்தை வாங்கி கொண்டாலும் சரி. அதுதான் சொன்னார் ஒருத்தர், ஒரு நாள் முழுவதும் எதுவும் எழுதவே கூடாது, படிக்கக்கூடாது, பேசவும் கூடாது, தூங்கவும் கூடாது. நல்லதாக போச்சு, கதவை சாத்திட்டு நல்லா படுத்து தூங்கலான்னா தூங்கவும் கூடாது. அப்படி அறையில் பூட்டி வைத்தால் உள்ளே இருந்து பாருங்கள், எப்போ கதவை திறப்பாங்க, அது கதவை உடைச்சிட்டா வெளியே ஓடி வரலான்னு இருக்கணும். செல்ஃபோன் இருக்கக்கூடாது கையில், எதுவும் இருக்கக்கூடாது, சும்மா இருக்க முடியுதா பாருங்க. நம்ம நினைப்போம் ஆசிரமங்களுக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம். வந்த பிற்பாடு தான் உடனே என்ன தெரியுங்களா, சரி போதும் வந்தது எப்படா புறப்படும். ஏன்னா ஆசிரமத்தில் ரேடியோ இல்லை, டிவி இல்லை, பேப்பர் இல்லை, எது வகுப்பாவது இருக்குமானா அதுவும் சில நேரத்தில் இல்லைன்னா என்ன ஆகும், சரி பரவாயில்ல புறப்படலாம். எவ்வளோ நேரம் அப்படிலாம் இருக்கிறது முடியறதில்லை. காரணம் இந்த நம்முடைய மனம், இந்த இந்திரியங்கள் இதே ஒன்று அப்படியே தொழாவிக்கிட்டே இருக்குது. அதில் போயிட்டே இருந்தோன்னா ஃப்ரீயாக இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஆகவே மிக மிக பலுவானது காலம். காலை முதல் இரவு வரை இருக்கிற அந்த காலம் இருக்கே, சந்நியாசத்தின் மூலமாக நமக்கு முழுவதுமாக கொடுக்கப்பட்டு விடுகின்றது. சந்நியாசமே முழுவதுமாக ஸ்ரவண மனனத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொள்வதற்காக, அந்த முழு காலத்தை பயன்படுத்தி கொள்வதற்காக தான் சந்நியாசமே. அது அங்கே இல்லை என்றால், அது கிடைக்கலன்னா அந்த காலம் நம்மை சீரழித்து வீணாக்கிவிடும். ஆக அந்த சந்நியாசம் கடினம் சொல்கிற, அப்படிப்பட்ட சந்நியாசம் கடினம் துக்கம் என்கின்றார் இங்கே பகவான். சந்நியாசம் ஏகாக்கி, பொருள்கள் மக்கள் செயல்களை துறந்திருத்தல், அது மிக மிக கடினம். சில பேர் சொல்லுவாங்க, தனிமையாக இருந்தால் மகிழ்ச்சி தானே, நிறைய பேரோடு இருந்தால் நம்முடைய விருப்பு வெறுப்பு தானே விவகாரமாகின்றது, வெளிப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறோம். தனிமையில் இனிமை காண முடியுமான்னு சொல்லி கேட்குறோம். ஆக சன்னியாசிக்கு அதனால் ஒரு கவலையும் இல்லை, ஒரு விவகாரமும் இல்லை, ஒரு பொறுப்பும் இல்லை, அதனால் கவலை இல்லை. ஆனால் எங்களுக்கு பெரிய கவலை, இதெல்லாம் இருக்குது, அது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறதுலாம் கவலையாக இருக்குது. ஆகினால சில பேர் சொல்லுவாங்க, இல்லறவாசிகள் சொல்கிறாங்களாம், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், எங்கள் வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பாருங்க, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுங்கன்னா சாமியாராக இருந்துக்கிட்டு ஃப்ரீயாக இருக்குங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு கோவப்படுறது இல்லை விருப்பு வெறுப்பு வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுலாம் முடியுமான்னு தெரியும். அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் விதவிதமான மக்களோடு தொடர்புடைய எங்களை விட ஒருவரோடும் தொடர்பில்லாத தனிமை என்கின்ற சந்நியாசம் நல்லது தானே, சுலபம் தானே. ஒரு மலைக்கு போனால் 2 பாதை இருக்கான். ஒரு பாதை கரடு முரடான பாதை, இல்லை கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சொல்லி சொல்கிறோம். 2வது பாதை சுலபமான பாதை அப்படி சொல்லி வாய் சொல்கிறது. எது தெளிவான சுலபமான மனதில் இருக்கிற விருப்பு வெறுப்புகளை தெரிவிப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு பாதையான சன்னியாசி வாழ்க்கை கடினம் சொல்லி சொன்னால் ஏன் எல்லோரும் அதற்கு வருவதில்லை? அது சுலபமான பாதை என்று தெரிந்தால் எல்லோரும் செல்லாமல் இருப்பார்களா? அந்த பாதை குறைவானவர்கள் பயணம் செய்கின்ற பாதையாக தான் இருக்குது, அதிகமானவர் பயணம் செய்கின்ற பாதை இல்லை, லெஸ் ட்ராவல்டுன்னு சொன்னான். ஆக தனிமையில் இருக்கும் சன்னியாசம் எவ்வளோ சுலபமானது. ஆனால் உண்மை என்னவென்றால் அப்படி இல்லை. சுலபமானது என்று தெரிந்து ஏன் பலர் அதில் செல்வதில்லை என்றால் கடினம். நம்முடைய மனதில் விருப்பு வெறுப்புகள் நிறைய அடர்ந்து பதிந்திருக்கின்றது, ரொம்ப டென்ஸாக தான் இருக்கு. இல்லறத்தில் கடமைக்குள் இருக்கும்போது நம்முடைய விருப்பு வெறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வெளிப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும். தனிமையில் சென்று விட்டால் நம்முடைய விருப்பு வெறுப்பையோ நம்முடைய விருப்பத்தை கூட வெளிப்படுத்தி கொள்வதற்கு ஆட்கள் கிடைக்காது. அவர்கள் நம்ம ஏதோ சாமியார், அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார், ஏதோ பண்ணிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார், போனால் ஏதோ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம், அதோட அவரை விட்டுடுவாங்க. உலகத்துக்கு அவன் அப்படி தானே, செல்ஃப் டிக்ளரேஷன் தானே, என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க, என்னோடய வாழ்க்கையின் தனிப்பட்ட முறையில் நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன், என்னோடய வாழ்க்கை வேறானது, பாதையும் வேறானதுன்னு சொல்லிடுறோம். அதனால் நம்ம அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆக இங்கே வெறுப்பை காட்டும் ஆள் இல்லை. என்ன செய்வார்? சில நேரத்தில் பக்குவம் இல்லாத சன்னியாசத்தை காஷாயத்தை வாங்கிட்டா அவருக்குள்ளே பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பார், செவுத்தை பார்த்து. எவ்வளோ நேரம் தான் பாராயணம் பண்ணுவார், எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுவார், எவ்வளோ நேரம் தான் சாமி ஏதோ பண்ணிகிட்டு இருப்பார், ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இங்கே உண்மை என்னவென்றால் மனதினுடைய சஞ்சலம் அதிகமாகிவிடும். யாராவது ஒருவர் வேண்டும் நம்முடைய பேசுவதற்கோ மற்றவருக்கோ, எதற்கு விவகாரம் செய்ய. இந்த வயதான காலத்திலே பொதுவாக சொல்லுவாங்க, எல்லாருக்கும் இருக்க ப்ராப்ளம் என்ன சொல்லி நேரம் நிறைய இருக்கும். அவர்களுக்கு பேசுகிறத கேட்கறது யாராவது ஒருத்தர் இருக்கணும், ஒரு காது வேணும் அவர்கள் பேசுகிறத கேட்கணும்.
பேச்சு துணை கூட ஆள் இல்லையே. ஆக முழுமையாக தனிமையில் இருக்க முடியாது. ஜபம் தியானம் முதலிய சாதனங்களை செய்ய வேண்டும் என்றாலும் கூட மனதில் விருப்பு வெறுப்பு நிறைந்திருக்கும். அப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மனது இருந்தால்தான் அமைதியாக இருக்கும். அப்படி அமைதியாக இருப்பதற்கு, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதற்கு கொஞ்சம் மனதில் வைராக்கியமும் வேண்டும். அதனால தான் இங்கே பகவான் சொல்லுகின்றார், சந்நியாசம் கடினம், சுலபமில்லை, ஆகவே அது துக்கம் சொல்கிறார். சந்நியாசமே துக்கம் சொல்லிட்டு அப்போ எல்லா சன்னியாசம் துக்கத்தில் இருக்கான்னு அர்த்தமாயிடும். பகவான் அப்படி சொல்லுவாரா? ஆக ஏன் பகவான் இந்த 5வது ஸ்லோகம் வரை எதற்கு சப்போர்ட் பண்ணார்? கர்மயோகத்தை தான் சப்போர்ட் பண்ணார். கர்மயோகாத் விசிஷ்யத்தை சொல்லி சொன்னார். கர்மயோகத்தை ஓட்டு போட்டார். சாஸ்திரம் சந்நியாசத்தை உயர்த்தியும் பேசி இருக்கின்றது. கர்ம சந்நியாசத்தை காட்டும் கர்மயோகம் சிறந்தது, உயர்ந்தது என்று சொன்னார். ஆனால் உகந்தது என்ற வார்த்தையும் சொன்னார். யாருக்கு? எந்த அதிகாரிக்கு என்ற விஷயத்தை, அதாவது எந்த விஷயமும் யாருக்கு என்பதை பொறுத்து தான் யாருக்கு உகந்தது என்பது. கணக்கு ரொம்ப சுலபம். யாருக்கு? அதை நன்கு போட தெரிந்தவர்கள். இல்லை என்றால் என்ன, எல்லாருக்கும் கணக்கு ப்ராப்ளம் தான், அல்லது ஆங்கிலம் ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும், படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கணக்கு ரொம்ப கஷ்டம். ஆக பகவானே, நீங்கள் கர்மயோகம் உயர்ந்தது சொல்லி சொன்னீங்க, கர்மயோகம் விசிஷ்யத்தை சொல்லி சொன்னீங்க. அப்படி நினச்சி அர்ஜுனன் கேள்வி கேட்டால் பகவான் சொல்கின்றார், இதற்கு முன் சந்நியாசத்தை விட கர்மயோகம் உயர்ந்தது என்று சொன்னார். நான் ஏன் அப்படி சொன்னேன் என்பதற்கு இங்கே விஷயங்களை பேசுகின்றார், விளக்கம் சொல்கிறார், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறார். பகவானுக்கே தெரிகின்றது சந்நியாசத்தை ஒரு படி கீழே வைத்து பேசிவிட்டோமோ என்று பகவான் கருதுகின்றார். அர்ஜுனன் நினைக்கலாம், பகவான் சந்நியாசத்தை முக்கியத்துவம் கொடுக்காமல் பேசிவிட்டார் என்று. உபனிஷத்தில் அப்படிலாம் இல்லையே என்றும் தோன்றலாம். மகாநாராயண உபனிஷத்தில் ஒவ்வொரு சாதனமாக சொல்லி வரும் பொழுது கடைசியில் நாச்ச இதி பிரம்மா பிரம்மாகி பரக அப்படி சொல்லி கடைசியாக எல்லா சாதனங்களிலும் உயர்ந்த சாதனம், உத்தமமான சாதனம் சந்நியாசம் என்று உபனிஷத் பேசுகின்றது. ஆக சாஸ்திரப்படியும் அனுபவப்படியும் உண்மைப்படியும் சந்நியாசம் உயர்ந்ததாக இருக்க பகவான் ஏன் கர்மயோகத்தை முக்கியமாக உயர்ந்தது, உகந்தது, சிறந்தது என்று சொல்லுகின்றார்? ஏன்னா அவருடைய வார்த்தை தெளிவாக ஸ்பஷ்டமாக இருக்கு. விசிஷ்யத்தை சொல்கிறார், கர்மயோகம் சிறந்ததுன்னு சொல்லிடுறார். அதற்கு பதில் 2வது வரியிலும் முதல் வரியுடைய கடைசியில் வருகின்றது. என்ன பதில் சொல்கிறார்? நமக்கு தெரிந்தே பகவான் இங்கு சொல்லுகின்றார், சந்நியாசம் என்பது உயர்ந்தது தான், மேலானது தான், சந்தேகமில்லை. ஆனால் இந்த சந்நியாசம் கர்மயோகம் செய்யாதவனால், கர்மயோகம் செய்யாமல் யாராவது சந்நியாசத்தை அடைய முடியும் என்று சொன்னால் பரவாயில்லைன்றார். அப்போ என்ன அர்த்தம்? கர்மயோகத்தை செய்தவனால் தான் சந்நியாசம் என்ற வாழ்க்கை முறையில் நிலைத்து இருக்க முடியும், பொறிந்து இருக்க முடியும். ஆகவே கர்மயோகத்தினுடைய பலன்தான் சந்நியாசம். ஆக உண்மையில் ஒருவன் கர்மயோகத்தின் மூலமாகத்தான், அல்லது கர்மயோகத்தை செய்த பிற்பாடுதான் சந்நியாசத்தை அடைய முடியும். சந்நியாசம் என்பது வெறும் காவியை, துணியை அல்லது ஆடையை மாற்றிக்கொள்வது என்பதில்லை. அதனால தான் பார்த்தோம் விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம் பார்த்தோம். விவிதிஷா சந்நியாசம் என்று அடையாள சந்நியாசம், லிங்க சந்நியாசம். சாஸ்திரத்தை படிப்பதற்காக இங்கே விவிதிஷா சந்நியாசி என்பவன் அஞ்ஞானி தான். சாஸ்திரத்தை படிப்பதற்காக தன்னுடைய முழு நேரத்தை அதற்கு கொடுப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையில் அவனால் பொருந்தி இருக்க முடியவில்லை. அதே நேரத்தில் சாஸ்திரத்தை படிப்பதற்காக முழு நேரத்தை கொடுப்பதற்காக சன்னியாசம் எடுத்துக்கிறார், லிங்க சன்னியாசம், விவிதிஷா சன்னியாசம். ஆகவே கர்மயோகத்தின் மூலமாகத்தான் சந்நியாசத்தை அடைய முடியும். கர்மயோக பலன்தான் சந்நியாசம். ஆக கர்மயோகத்தை அவாய்ட் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது என்று ரொம்ப அழகாக சொல்கிறார். கர்மயோகத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த வகையிலே பேசினார், இந்த கோணத்தில் தான் பேசினார். ஆக கர்மயோகம் செய்தவர்களுக்கு சந்நியாசம் சுலபம், கர்மயோகம் செய்யவில்லை என்றால் சந்நியாசம் மிக மிக கடினம். மனது அதில் பொருந்தாது. எது தெரியாமல் ஒரு வேகத்தில் ஒரு அவசரத்தில் எது எடுத்துட்டார், என்ன பண்ணுறது? பெண்டு பிள்ளை இல்லாதவன், பிழைக்க வழி அறியாதவன், சண்டையினால் வீட்டை விட்டன் தங்கமே, சாமியாராய் போனாரடி ஞான தங்கம். தாடி வைத்து முடி வளர்த்து சன்னியாசி என்று ஒரு பேரும் விட்டு ஓடித் திரியும் உலகம் இவர்களை ஞானியர் என்று ஒப்புவதாரடி ஞான பெண். தமாஷா அந்த காலத்து ஒரு பாட்டு இருக்கும். அது சன்னியாசியா சாமியாரா சன்னியாசியா திருவது எதனாலே? 10 வீட்டு சோறு ருசி கண்டதாலே. இது பல காரணங்களால் சன்னியாசம் எடுத்துக்கிட்டாங்க. உண்மையிலே சாஸ்திரம் சொல்லுகிற சன்னியாசம், சாஸ்திர ஞானத்தை நான் பெறுவதற்கு, ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு என்னுடைய முழு நேரமும் அதற்கு தேவைப்படுகின்றது என்று கருதுகின்ற ஒருவரால் எடுக்கின்ற சந்நியாசம். அப்போ அந்த சந்நியாசத்துக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம்.
அவிவிதிஷா சன்னியாசி அஜ்ஞானியே ஞாபகம் வச்சுங்க. சன்னியாசி என்றால் ஞானி, அப்படி அர்த்தம் இல்லை. ஞானத்தை பெறுவதற்காக, ஞானத்துக்காக எடுத்துக்கொள்வது. அதனால் பகவான் கர்மயோகம் விசேஷியது என்று சொன்னது. கர்மயோகத்தை முறையாக செய்திருக்கக்கூடிய மனதை உடையவனால் இந்த சன்னியாச வாழ்க்கையில் பொருந்தி இருக்க முடியும். இல்லை என்றால் கஷ்டம் சொல்கிறார். அது உண்மை, சத்தியம், ப்ராக்டிக்கலாக பேசுகிறார். இல்லையே, சில பேர் சிறிய வயதிலேயே கர்மயோகம் செய்யாமலே சன்னியாசம் எல்லாம் வாங்கி கொண்டார்களே. ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஆதிசங்கர் சிறு வயசுலேயே சன்னியாசி ஆயிட்டார், அவர் என்ன கர்மயோகம் செய்தார்? இங்கே சாஸ்திரம் சொல்லுகின்ற பதில், அவர் சென்ற ஜென்மாவிலே செய்து இருப்பார் சொல்கிறார். ஆமாம், காய்ந்த மரம் போல் வாய்ப்பு வந்தது பயன்படுத்தி கொண்டார். காதருந்த ஊசியம் வாராதுக்கான கடை வழிக்கின்ற ஒரு வார்த்தை பட்டினத்தாருக்கு பெரும் வைர வியாபாரி, பெரும் செல்வந்தர். ஒரு க்ஷணத்தில் அந்த வார்த்தை அவரை மாற்றி விட்டது, பரட்டி போட்டுடு. அப்போது அந்த ஒரு வார்த்தை அப்படி பரட்டி போடுறதுக்கு காரணம், ஏற்கனவே அவர் உள்ளத்திலே இந்த அறிவானது கனன்று கொண்டிருந்தது, இந்த புத்தி கனன்று கொண்டிருந்தது. அதற்கு ஒரு சும்மா அப்படி விசிறி விடுறது ஒரு வார்த்தை தேவைப்பட்டு, செத்து தொலைன்ற ஒரு வார்த்தை வெறும் வெங்கட்ரமணரை ரமண மகரிஷியை மாற்றார். நமக்கு கூட தான் வாழ்க்கையில் எத்தனை நேரத்தில் எத்தனை விதமான கடினமான வார்த்தையெல்லாம் கிடைக்கிறது. நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அவர்களுக்கு அந்த நேரத்தில், அதுதான் நம்ம 6வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். யோக பிரஷ்டன்ற இடத்துல இதை பற்றி விரிவாக விசாரம் பண்ண போகிறோம். அவங்க இப்போ செய்யலை, ஆனால் ஏற்கனவே செய்த சாதனைங்களுடைய பலனாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்காக காத்திருக்காங்க. அது கிடைச்ச உடனே அவர்கள் வாழ்க்கையை மாற்றி பெரட்டி போட்டுடும் தலைக்கீழாக. ஆக அவர்கள் எவ்வளவு சாதனங்களை செய்துள்ளார்களோ அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பிறவில் அந்த பக்குவத்துடன் நாம் பிறக்கின்றோம். ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையில் ஏமாப்பு உடைத்துன்னு சொல்கிறார். இப்போ மட்டும் இல்லை, இப்போ ப்ராடிஜிலாம் சொல்கிறோம் பாருங்க. சிறு வயசில் சில பேர்லாம் அபரிவிதமான நாலேஜோட, இந்த மேண்டலின் சீனிவாசனம் கண்ணெதிர்க்க பார்த்துருக்குறோம். மற்றவர்களை விட அப்படி ஒரு அபரிமிதமான அறிவென்றால், ஏற்கனவே பிறவிகளில் முன் பிறவில் இருந்த விஷயங்கள் இந்த பிறவிலே எங்கே விட்டார்களோ அங்கிருந்து தொடர்கின்றது அந்த விஷயங்கள். அதெல்லாம் நம்ம 6வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் தியான யோகத்தில். ஆக விட்ட இடத்திலிருந்து சிறு வயதிலேயே அடுத்த சாதனங்களை, அடுத்தபடி சாதனங்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஆகவே இந்த பிறவிலேயோ அல்லது அடுத்த பிறவிலேயோ நாம் கர்ம யோகத்தின் மூலமாகத்தான் சந்நியாசத்தை நாம் அடைய முடியும். உலகம் நம்மை, இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் இருக்குது. உலகம் நம்மை சந்நியாசம் செய்வதற்கு முன்பாக, உலகம் நம்மை விட்டு விடுவதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்தை விட்டு விட வேண்டும். இந்த உலகம் நம்மை விட்டு விடுவதற்கு முன்பாக நாம் இந்த உலகத்தை விட்டு விடுவது பெரிய விஷயம். இந்த சந்நியாசம் என்பது பெரிய சக்தி இருந்தால் தான் முடியும், பெரிய தைரியம் இருக்கணும். பார்த்துருப்பீங்க, சந்நியாசம் எடுக்கிறது முழுது சந்நியஸ்தமயா சந்நியஸ்தமயா சந்நிய, எல்லாவற்றையும் விட்டு விட்டேன், எல்லாவற்றையும் விட்டுட்டு 3 தடவை சொல்லுன்னுவார். அப்புறம் காஷாயம் கொடுப்பார். அப்படி செய்தால் இந்த உலகத்தை நாம் வெற்றி கொண்டு விட்டோம் சொல்லி அர்த்தம். அப்படி இல்லை என்றால் நம்மை சுற்றி இருப்பவர் நமக்கு சந்நியாசம் கொடுப்பாங்க. என்ன, இதை பண்ணாத, அதை பண்ணாத, உனக்கு வயசாகிடுச்சு, அங்கே போகாது, இங்கே போகாது, நாங்கள் சொல்கிற இடத்துல சும்மா இருங்கன்னா கேட்குறீங்களா, ஏன் அங்கே போகிறீங்க, ஏன் இங்கே வர்றீங்க, நமக்கு ஒரு சுதந்திரமும் இருக்காது. ஆக நாம சந்நியாசத்தை அடைந்தால் அது மோட்சம். சந்நியாசம் எல்லாரும் காவி வாங்கி கட்டிக்கணும் அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை. மனதளவில் அந்த கரணம் அடங்க துறப்பதுவே மற்றெந்த துறவினும் நன்றெந்தாய் பராபரமே தாய்மனர் சொல்கிறார். நித்திரையில் செத்த உடல் நேரும் உடலுக்கு இச்சைவையா சுத்தர்களே நல்ல துறவோர் பராபரமே சொல்கிறார். உடல் மீது உள்ள பற்றை துறந்திருப்பது அதுவே ஒரு சந்நியாசம் சொல்லி சொல்கிறார். ஆக கர்மயோகத்தின் மூலமாகத்தான் சந்நியாசத்தை, சந்நியாச புத்தியை அடைய முடியும். கர்மயோகம் எனில் என்ன அர்த்தம் என்றால் தார்மீக ஜீவனம், தர்மமான வாழ்க்கை, முறையான வாழ்க்கை. அதனுடைய பலன்தான் சந்நியாசம். அதனால தான் பாருங்கள் 2வது அத்தியாயத்தில் அங்கே கர்மயோகத்துக்கு ஒரு விதையை போட்டால் 3வது அத்தியாயம் கர்மயோகம், 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம், 5வது அத்தியாயத்து சந்நியாச யோகம். அது சந்நியாசம் என்பது நாம் பெற வேண்டிய ஒரு விதமான மனப்பக்குவம். ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் அடுத்த வாழ்க்கை முறைக்கு தயார் செய்வது. பிரம்மச்சரியம் அது கிரகஸ்த வாழ்க்கையை தயார் பண்ணுறது, கிரகஸ்த வாழ்க்கையானது வானப்பிரஸ்தத்துக்கு தயார் செய்கின்றது, வானப்பிரஸ்தம் சந்நியாசத்துக்கு நம்மை தயார்படுத்துகின்றது. அதுபோல் கர்ம யோகம் எனில் இங்கு தார்மீக ஜீவனம், அதன் பலன் சந்நியாசம், அதனுடைய பலன் ஞானம், அதனுடைய பலன் மோட்சம்.
இங்கே ஸ்லோகத்தின் சாரம் என்ன? சந்நியாசம் உயர்ந்தது, மேலானது. கர்மயோகம், சந்நியாசம் இந்த இரண்டும் நாம் படிப்படியாக அனுஷ்டான முறையாக செய்தால், அது வேறு வேறு விதமான வாழ்க்கை முறையாக இருந்தாலும் அது கொடுக்கின்ற பலன் என்னவென்றால் சித்த சுத்தி. சித்த சுத்தி சொன்னால் மன தூய்மை. வேதாந்தத்தில் மன தூய்மை சொல்லி சொன்னோம்னா விருப்பு வெறுப்பு குறைந்த மனநிலை தாங்க அர்த்தம். சித்த சுத்தி மன தூய்மை என்ன அர்த்தம்? விருப்பு வெறுப்பு குறைந்த மனநிலை. விருப்பு வெறுப்பு எதனால் குறையும்? கர்மயோகத்தினால் குறையும். கர்மயோகம் என்ன பண்ணுறது? உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, உன்னுடைய கடமை என்று வந்துவிட்ட பிறகு உன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு அங்கே இடம் இல்லை, செய், அவ்வளோதான். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய விருப்பு வெறுப்பானது அங்கு குறைகின்றது. அதனால் கர்மயோகத்துக்கு 2 வார்த்தை பதில் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், செயலிலும் அதன் விளைவிலும் இருக்க வேண்டிய பாவனைக்கு பெயர் கர்மயோகம். செயலில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, பலனில் ஈஸ்வர பிரசாதம். கர்மயோகம் முடிஞ்சாச்சு. ஈஸ்வர அர்ப்பண புத்தி, கடமையில் என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு இடமில்லை, இது என்னால் செய்தே ஆக வேண்டும், செய்யப்பட வேண்டும், எனக்கு அமைந்து விட்ட செயல்கள். பலன் வரும்பொழுது அதை ஈஸ்வர பிரசாதமாக ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பிறகு வரது என்ன? ஈஸ்வர பிரசாதம். ஈஸ்வர பிரசாதத்தில் நம்முடைய பாவனை என்னவாக இருக்கும்? வீட்லேயும் சாதம் செய்வாங்க, உணவு செய்வாங்க, சில நேரத்துக்கு கல் இருக்கும், வேறு ஏதோ இருக்கும், சில நேரத்துக்கு கோபம் வரும். கோயில்லையும் சென்று பிரசாதம் வாங்கும், சுவாமி பிரசாதம். அதில் கூட என்ன இருக்கும்? வீட்டில் இருக்கிறதோட பெரிய கல்லெல்லாம் இருந்தாலும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அர்ச்சகர்கிட்ட சண்டையாக போடுவோம். அல்லது அவர் காய்ந்த ஒரு துளசியையோ அல்லது வில்வத்தை எடுத்து கொடுத்தாரு, என்ன பண்ணுறோம்? என்ன காஞ்சி போன இலையை கொடுக்குறீங்கன்னா கேட்போம். நம்ம இறைவன் எடுத்துலேருந்து வருகின்றதுனால என்ன பண்ணோம்? கண்ணில் ஒற்றிக்கொண்டு ஏற்றுக்கொள்கின்றோம். காரணம் அது இறைவன் இடத்துலேருந்து வருவதால். ஆகவே செயலில் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, விளைவில் ஈஸ்வர பிரசாதம். அங்கே என்னோட விருப்பு வெறுப்புக்கு இடம் இல்லை. அப்படி கர்மயோகமானது விருப்பு வெறுப்பை குறைத்து அது நம்முடைய விருப்பு வெறுப்பை முறைப்படுத்துகின்றது. ஆகவே விருப்பு வெறுப்பு குறைந்த நிலைத்தான் மன தூய்மை. அந்த மன தூய்மை கர்மயோகத்தினால் வரும். ஒருவர் ஏதோ கொஞ்சம் மனப்போக்கம் இருக்குது, சன்னியாசம் வந்து விட்டார், அவரும் சன்னியாசம் எடுத்துக்கொண்ட அந்த ஆசிரமத்தில் குருகுலத்தை தன்னுடைய குருவுக்கோ மற்றவருக்கும் செய்கின்ற செயல்கள் மூலமாக தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு பிறகு ஞான ஆசிரியர்களிடத்தில் முறையாக ஸ்ரவண மனனம் என்ற ஞான யோகத்தை செய்து அந்த ஞானத்தின் மூலமாக, ஞான நிஷ்டையின் மூலமாக மோட்சத்தை அடைவார்கள். இதுதான் இங்கே முறை, கிரமம். அதற்காக தான் சன்னியாசம் சொல்லுகின்றார். ஆகவே உபனிஷத்தில் தூரமேத்தே விபரீத்தே விச்சூச்சி, கர்மமும் ஞானமும் ஒருவனை வேறு வேறு திசைக்கு அழைத்து செல்கின்றது. பொதுவாக கர்மம் பிரவிற்த்தி மார்க்கம், ஞானம் நிவிற்த்தி மார்க்கம். சன்னியாச வாழ்க்கை லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானம் கர்ம யோகேன யோகின். ஆமாம் அர்ஜுனா, இந்த உலகத்தில் 2 விதமான வாழ்க்கை முறை என்னால் வேதத்தின் மூலமாக அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. பக்குவப்பட்டவர்களுக்கு சாங்கிய யோகம் சொல்லி சொன்ன, சாங்கியம் என்றால் அங்கு சன்னியாச வாழ்க்கை முறை, நிவிற்த்தி மார்க்கம். கர்மயோகம் என்பது கர்மயோகேன யோகி நாம் சொல்லி சொன்னால் இல்லறவாசிகளுக்கு பக்குவப்பட வேண்டிய ஒரு கர்மயோகமும், பக்குவப்பட்டவர்களுக்கு ஞான யோக வாழ்க்கையாகிய சன்னியாசமும் இந்த உலகத்தில் என்னால் அருளப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறார். 2மே வேறு வேறு தான். ஒன்று இல்லறவாசிக்கு, இன்னொன்று சன்னியாசிக்கு. ஆக கர்மம் ஒருவனை சன்னியாசத்திற்கும், ஞானம் ஒருவனை மோட்சத்தில் அழைத்து செல்லும். தூரமேத்த என்றால் வேறு வேறு பாதை என்று பேசுகின்றது. அதை பகவான் இந்த கருத்தையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு பேசுகின்றார். கர்மமும் சந்நியாசமும் வேறு வேறு பாதையில் கொண்டு செல்லும், இது உண்மைதான். பிரவர்த்தியிலும் நிவர்த்தியிலும் நம்ம ஈடுபடுத்தும். ஆனால் கர்மயோகமும் சந்நியாசமும் அப்படி வேறு வேறு பாதையில் கொண்டு செல்லாது. எப்படி என்றால், கர்மயோகம் ஞாபகம் வச்சுக்கணும், கர்மமும் சந்நியாசமும் வேறு வேறு பாதை. இங்கே கர்மயோகமும் சந்நியாசமும், இந்த கர்மயோகம் இந்த வார்த்தையை விட்டுட்டோம்னா நமக்கு குழப்பம் வந்துடும். கர்மயோகம் சந்நியாசம் என்பது அவர்களுக்கு என்ன கொடுக்கின்றது என்றால் மன தூய்மையை கொடுக்கின்றது. ஆகவே கர்மயோகியும் சந்நியாசியும் மன தூய்மை என்ற இடத்தில் சந்தித்துக் கொள்வார்கள். ஆக கர்மயோகப்படி வாழ்ந்தால் அது சந்நியாச வாழ்க்கையில் என்ன பலனை அடைவோமோ அந்த பலனை அடைய செய்கின்றது. என்ன பலன்? மன தூய்மையை. ஸ்லோகத்தை பார்க்கலாம். சந்நியாசஸ்து, சந்நியாசக து என்றால் சந்நியாசமானது துக்கம், துயரம், ஆப்தம் அடைவதற்கு. மகாபாகோ, பெருந்தோள்களை உடைய அர்ஜுனா. துக்கம் என்றால் இங்கு கடினம் என்று பார்த்தோம், துர்லபம். சந்நியாசம் துக்கம் இல்லை, துர்லபம். சந்நியாசம் என்பது அவ்வளவு சுலபமாகவும் வருவதாக இல்லை, சுலபம் இல்லை. துக்கம் என்றால் எல்லாரும் சந்நியாசத்தை துக்கத்தினால் தான் அடைகின்றார்கள் என்று அர்த்தமாயிடும்.
ஒரு வகையில் நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு துக்கம் பயன்படுகின்றது. அதனால் வாழ்க்கையை விட்டு ஓடி செல்பவர்கள்லாம் சன்னியாசி ஆகிறதுன்றதெல்லாம் இல்லை. அப்படி போனால் என்ன ஆகுன்னா, அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா அப்புறம் இந்த வாழ்க்கைக்கு வந்து விடுவோம். அப்படிலாம் இல்லை. ஆக அடுத்த கேள்வி, சுலபமில்லை கடினம் என்றால் யாராலும் சன்னியாசத்தை அடைய முடியாதா? அப்போ சன்னியாசத்தை அடைவதற்கு என்ன மார்க்கம்? யாருக்கு சந்நியாசம் துக்கம் என்றால் கர்ம யோகம் செய்யாதவர்களுக்கு சந்நியாசத்தை அடைதல் கடினம். இங்கே சந்நியாசம் என்பது ஒரு விதமான மனப்பக்குவம், ஞாபகம் வச்சுக்கணும். வைராகியம் என்பதும் ஒரு விதமான மனப்பக்குவம் தான். பக்குவம் இல்லாதவர்களுக்கு துக்கம், பக்குவம் உள்ளவர்களுக்கு சுலபம். ஆக பக்குவம் இல்லாதவர்களுக்கு துயரம் தருவது, ஆகவே முடியாதது. அப்படி கர்மயோகம் செய்யாமல், பக்குவம் இல்லாமல், பக்குவத்தை அடையாமல் சந்நியாச ஆசிரமத்தில் அந்த வாழ்க்கையை நாம் தொடர முடியாது, அந்த வாழ்க்கையை பின்பற்ற முடியாது. சந்நியாசத்தை எடுக்கவும் கூடாது. அதனால தான் யாராவது ஒரு குருநாதர் இடத்துல முறையாக சம்பிரதாயப்படி இருக்கிற குரு இடத்துல நான் சன்னியாசம் எடுத்துக்கலாமான்னு சொல்லி சொன்னால், வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகிட்ட போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு சன்னியாசம் எடுத்துக்க போகிறேன், நீங்கள் எனக்கு சன்னியாசத்தை கொடுங்கன்னா யோசிப்பார். ஏதோ ஒரு மனநிலை, ஒரு வேகத்தில், ஒரு அவசரத்தில், ஒரு ஆத்திரத்தில், ஏதோ ஒரு இயலாமை, ஒரு போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் சன்னியாசம் எடுத்துக்கிறது அப்படிலாம் இல்லை. ஆக நிவர்த்தியில் இருக்க வைப்பதற்கு பிரவிற்த்தி மார்க்கம் பயன்படும். கர்மயோகமானது நிவர்த்தி மார்க்கமாக சந்நியாசத்துக்கு ஒரு முதல் படி, முக்கியமான படி. அங்கு ஆசைகளுடைய வேகம் குறைந்திருந்தால்தான் சந்நியாச ஆசிரமத்தில் இருக்க முடியும். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கின்றார் சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர். அப்படி ஆசைகளுடைய வேகம் தணிந்திருந்தால்தான் இந்த சந்நியாச வாழ்க்கையை நம்மால் ஃபிக்ஸ் ஆக முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை என்றால் ஏதோ அவசரத்தை சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு, ஐயோ தெரியாத எடுத்துக்கொண்டேன் என்று உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டு வெளியே வர முடியாது. உலகத்தை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளே அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்க முடியாது, நினச்ச விஷயங்கள்லாம் அனுபவிக்க முடியாது, ஆசைகள் அடர்ந்து இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஆக கர்மயோகம் செய்யவில்லை என்றால் ஆசைகள் குறையாது. ஆகவே ஆசைகள் குறையாத மனம், பக்குவப்படாத மனம், பண்பில்லாத மனம் சந்நியாசம் அடைவது கடினம், முடியாதுன்னு சொல்கின்றார். அடுத்து இரண்டாவது வரையில் பாருங்கள், நேரடியாக சொல்லிவிடுகின்றார். யோகக யுக்தக, யோகக யோகக என்றால் கர்ம யோகத்தில், யுக்தக பொருந்தியவன், கர்மயோகப்படி வாழ்க்கையை வாழ்பவன், அவனை பகவான் ரொம்ப புகழ்கின்றான். அவன் யாராம்? முனிகி, முனிவன் சொல்லி சொல்கிறார். கர்மயோகப்படி வாழ்பவனை முனிவன் என்று சொல்லிவிடுகின்றார். நமக்கெல்லாம் முனிவன் சொல்லி சொன்னால் நமக்கு என்ன தெரியும்? சினிமாவில் மற்றதெல்லாம் பார்த்தோம்னா அப்படிலாம் வச்சு கையில் கமெண்டெல்லாம் யோகந்தெல்லாம் வச்சுட்டு புடி சாபம் அப்படி கொடுத்தா அவர் தான் முனிவன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கற்பனை நமக்கு அப்படி இருக்குது. ஆக இங்கு யோக யுக்தனை முனிவனாக பேசுகின்றார். கர்மயோகத்தில் பொருந்தி அவன் நன்கு செய்பவன் முனிவனாக இருக்கின்றான். பொதுவாக முனிவன் என்ற சொல் சந்நியாசத்தை குறிக்கின்றது. இங்கு பகவான் இல்லறத்தானே கர்மயோகி முனி என்று சொல்வதனுடைய காரணம் என்ன, எப்படி அந்த வார்த்தையை அவர்களுக்கு உபயோகப்படுத்துகின்றார்? முனிவன் என்பதற்கு 2 லட்சணம் இருக்குது. மௌனாத் முனிகி, மனநாத் முனிகி, 2 லட்சணம் இருக்குது முனிவன் சொல்லி சொன்னான். மௌனாத் சொல்லி சொன்னால் மௌனமாக இருப்பவன், தேவையானதை மட்டும் பேசுபவன், மீதி அமைதியாக இருப்பான். ஆனால் மௌனாத் முனிகி. மனநாத் முனிகி என்றால் மனனம், சிந்திப்பவன், மனநசீலன், புத்தியை நன்கு பயன்படுத்தி சிந்தனை செய்பவன் சொல்லி அர்த்தம். இங்கு கர்மயோகத்தில் இருந்தால் மௌனமாக இருக்க முடியாது. செயல்களை செய்யும் பொழுது கர்மயோகத்துக்கே இன்னொரு பேர் இருக்கு. நம்ம சில நேரத்தை பாடங்கள் நடத்தி ஒரே வரையில் பதில் சொல்லுங்கள், கர்மயோகத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? புத்தி யோகம். அவ்வளோதான். ஆக புத்தி வேலை செய்யணும், நிறைய சிந்திக்கணும். ஆகவே இங்கு மனநாத் முனிகி தான் இங்கு பொருந்தும். பகவான் சொல்லுகிறது கர்மயோகி முனிவன் சொல்லி சொன்னான். அவன் புத்தியில் நன்கு விசாரணை செய்து கொண்டிருப்பவன், சிந்தித்து கொண்டிருப்பவன். அந்த முனிவர்கள், கர்மயோகிகள், செயலுக்குள் இருப்பவர்கள் சந்நியாசத்தை அடைய போகின்றார்கள். அடுத்து சொல்றார், பிரம்ம நச்சிரேன அதிகச்சதி. அதிகச்சதி என்றால் அடைகின்றான். இப்படிப்பட்ட கர்மயோகியாக முனிவன் அடைகின்றான், அதிகச்சதி அடைகின்றான். யார் இந்த முனிவன்? முனின்னு சொல்லி சொன்னால் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய கர்மயோகின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல சொல்லக்கூடிய முனிவன் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய இல்லறவாசியாகிய கர்மயோகி. எப்படி அடைகின்றான? நச்சீரேன, விரைவில், சீக்கிரமாக, அதிகச்சத்தை அடைகின்றான். எதை? பிரம்மத்தை சீக்கிரமாக விரைவில் அடைகின்றான். இங்கு பிரம்ம என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது. எல்லா இடத்துல 2 அர்த்தம் இருக்குது. எல்லாம் முறையாக நம்ம படித்தோம்னா தான் ஒரு ஸ்லோகத்தை ஒழுங்காக அப்படித்தான் படிக்கணும்.
ஏதோ பதப்பதார்த்தம் படிச்சுட்டு ஏதோ கீழே இருக்க 2 வரி மட்டும் சுருக்கமாக பொழிப்புரை அப்படி இல்லை. அது ஒரு அறிமுகம் தான், அவ்வளோதான். இங்கு பிரம்ம என்ற சொல்லுக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று பரமாத்மா, கர்மயோகப்படி வாழ்பவன் விரைவில் பரமாத்மா அடைகின்றான், இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் ஆதிசங்கர் ஆச்சாரிய சங்கர் எடுத்துக்கொள்வது சந்நியாசம், அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறார். சந்நியாசம் என்றால் கர்மயோகப்படி வாழ்பவன் விரைவில் சந்நியாச மனநிலையை அடைவான், இந்த அர்த்தம் தான் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறது அவருடைய பாஷ்யத்தில். சில பேர் சந்நியாசம் சொல்லி சொன்னால் பயமாக இருக்கே, பயந்துடுறாங்க. ஏன் பயம் வந்தது? கர்மயோகத்தை முறையாக செய்யாததனால். கர்மயோகம் என்பது நம்முடைய செயல்களை முறையாக செய்தல் என்று அர்த்தம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அதுபோல் மற்ற அவம் செய்வால் ஆசையில் பட்டுன்னு சொல்கிறார் திருக்குறள். ஆக கர்மயோகத்தை முறையாக செய்தால் அவன் சந்நியாசத்தை அடைவான், பயம் வராது, தைரியமாக இருப்பான். ஏனென்றால் பகவான் பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், அனன்ய சிந்தையந்தோமாம் ஏ ஜனாகா பரியுபாசத்தை தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். என்னையே முழுமையாக நம்பி என்னை நம்பி வந்துவிட்ட அவனுடைய யோகக்ஷேமம், யோகம் என்றால் இல்லாததை கொடுப்பது, க்ஷேமம் என்றால் கொடுத்ததை காப்பாற்றுவது, இரண்டே நான் செய்கிறேன்னு சொல்லுகின்றார். இதை சொல்லும்பொழுது ஆச்சாரியர் அங்கு சன்னியாசிகளுக்கு பகவான் செய்து கொடுத்த சத்திய வாக்கு என்ற கோணத்தில் பேசி விடுகின்றார். நின்னை சரண் புகுந்தால் நீ காக்க வேண்டுமல்லால் என்னை புறமிடுதல் என்னே பராபரமே. நீ தானே காக்கணும், காப்பாற்றணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கு, பயப்படாதன்றார். யாம் இருக்க பயமேன் சொல்கிறாரு. ஆக இந்த இடத்தில் சந்நியாசம் என்பது பொருள் என்ன? ஆசிரம வாழ்க்கை முறையை குறிக்கவில்லை, ஞானத்தை குறிக்கின்றது. வித்வத் சந்நியாசம் ஞான கர்ம சந்நியாசத்தை குறிக்கின்றது. அறிவில் துரத்த, அறிவினால் அனைத்தையும் விட்டு விடுதல். ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, நிறைய நேரத்தை ஃபிசிக்கலாக விட்டுருப்போம், மனதளவு மென்டல்னு வேறு அர்த்தம் எடுத்துக்காதீங்க. மனதளவில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை விடாது பிடிச்சிக்கிட்டு இருப்போம். இங்கே இந்த மனது அளவிலும் விட்டு இருப்பது தான் இங்கே ஞான கர்ம சந்நியாச யோகத்தை நம்ம பார்த்தோம். அப்படி இருப்பது தான் வித்வத் சந்நியாசம் சொல்கிறார். வார்த்தைகள் நம்மளை குழப்பிடும். ஆக மனதில் அனைத்து பொருள்களிலிருந்தும் பற்றை விட்டு இருப்பான். ஆக முதல் பொருள் பரம்பொருளை அடைவான், இரண்டாவது பொருள் அனைத்து பற்றையும் விட்டு விடுவான், சந்நியாச புத்தியை அடைவான், அடைந்திருப்பான். உண்மையில் அந்த இடத்துல பொருள்களை அவன் விட்டு விடுவதில்லை, பொருள்கள் அவனை விட்டு விடுகின்றது. பொருளை பூவை பூவையரை பொருள் என்றென்னு ஒரு பாவின்றார் தாய்மன்னர். ஆக சந்நியாசத்தை ஞான நிஷ்டை அவன் அடைவான். ஆக பிரம்ம என்பதற்கு சந்நியாசம் என்று எடுத்துக்கொண்டாலும் பரமாத்மா என்று எடுத்துக்கொண்டாலும் கர்மயோகம் செய்பவன் சந்நியாசத்தை அல்லது பிரம்மத்தை விரைவில் அடைவான் என்கின்றார். ஏன் சிரேன என்ற சொல் பயன்படுத்துகிறார் சொல்லி சொன்னால், உடனே அடைவான் என்று சொல்லாமல் விரைவில் அடைவான் சொல்லி சொன்னான். கர்மயோகம், பிறகு ஸ்ரவணம், பிறகு மனனம், பிறகு நிதித்தியாசனம். ஆகையினால கிரமமாக அந்த பாதையில் பயணம் செய்து அதை அடைவான்னு சொல்லி அர்த்தம். ஆக கர்மயோக வாழ்க்கையையே கடைசி வரை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பிரம்மத்தை அடைய முடியாது. பிறகு என்ன பண்ணணும், கர்மயோக வாழ்க்கையில் பெற வேண்டிய மனப்பக்குவத்தை பெற்று அதன் பலனாக நம் பிராரப்தனுடைய புண்ணியம் நல்லா இருந்த ஒரு நல்ல ஒரு சம்பிரதாயமான சத்குரு நமக்கு கிடைச்சி ஞான உபதேசங்களை பெற்று அந்த ஞான யோக சாதனங்களை செய்து அவனுக்கு அந்த மோட்சமானது வரும். ஆகவே அச்சீரேனாது, அந்த பிரம்மத்தை பற்றி அறிவினால் பிரம்மத்தை அவன் அறிவான், அதனால் அடைவான். அறிதலே அங்கே அடைதல், அப்படி தான் அர்த்தம். நம்ம பெரிய அளவுக்கு விசாரெல்லாம் பண்ணுறோம் நம்ம. ஆக அவன் ஞான யோகம் என்ற சாதனைக்கு வர வேண்டும். ஞான யோகம் என்பது கேட்டல், கேட்ட விஷயத்தில் வருகின்ற சந்தேகங்களை சிந்தித்தல், பிறகு என்ன பண்ணணும், நிஷ்டை கூடுதல். கேட்டல், சிந்தித்தல், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசம். இன்னும் சைவ சித்தாந்தத்தில் 4 சொல்லிடுறாங்க. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூட. ரெண்டும் ஒன்று தான். தெளிதலே நம்ம என்ன பண்ணணும், சந்தேகம், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுறோம், மனநத்தில் போட்டுவிடுறோம். அப்புறம் நிஷ்டை கூடுதல். கேட்டலுடன் சிந்தித்தல், கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமுறை உற்பவனை மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நிட்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்போம். தாய்மன்னரும் பேசுகிறார். கேட்டலுடன் சிந்தித்தல். எப்போ சிந்திப்போம், எப்போ சந்தேகம் வரும், ஒழுங்காக கேட்டிருந்தோம்னா சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் குருநாதர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்னென்னா, சந்தேகம் வர அளவுக்கு கேட்டிருக்காரு சிஷியன். யாருக்கு சந்தேகம் வராது, நல்லா புரிஞ்சிட்டாலும் சந்தேகம் வராது, ஒன்றுமே புரியலனாலும் சந்தேகம் வந்தால் சந்தேகம் வர அளவுக்கு நம்ம கேட்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். மனசில் கொஞ்சம் விஷயம் போயிருக்கு, ஆனாலும்
அந்த கருத்துக்களை நம்முடைய அனுபவத்துக்கு முரண்பாடாக இருக்குது. நீ என்றும் உள்ளவன் நித்தியமான ஆனந்த சொரூப்பின்னு சொல்கிறார். நான் என்றும் உள்ளவன்னா வயசாகிடுச்சு போக போகிறன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்றும் உள்ள எப்படி சாமி நீ ஆனந்த வடிவுன்னு சொல்கிற? தூங்குற நேரத்தை தவிர மீதி நேரத்தெல்லாம் எனக்கு துக்கம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இது ஆனந்த வடிவுன்னு சொல்கிற, எப்படி என்னை கிண்டல் பண்ணுறீங்களா? அப்படி ஆத்மாவோட தன்மைகள்லாம் கேட்கும்பொழுது நமக்கு என்ன ஆகின்றது? நம்முடைய அனுபவத்துக்கும் சாஸ்திரம் சொல்லுகின்ற அறிவிற்கும் ஒரு பெரிய முரண்பாடு வரும்போது சந்தேகம் வந்து விடுகின்ற அந்த சந்தேகத்தை என்ன பண்ணுறான்? தானே சிந்திக்கின்றான். தான் எந்த சுவாமி இடத்துல எந்த குருநாதர் பாடத்தை கேட்டானோ அவர் இடத்துல சென்று சந்தேகங்களை நன்கு கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்கின்றான். பிறகு சந்தேகமில்லாத அறிவு வந்த பிறகு என்ன ஆகின்றது? அந்த அறிவில் நம்மால் நிற்க முடிவதில்லை. ஏனென்றால் பழைய பழக்கங்கள், என்னை உடலாக மனதாக இந்த உலகமாக வேறு என்னென்னவோ நினச்சிட்டு இருந்த பழைய ஆள் அடிக்கடி மேலே வந்துடுறார். புதிய அறிவு நோஞ்சானா இருக்குது, பழைய அனுபவ அறிவு பலமாக இருக்குது. சினிமாவில் வேணும்னா பலமான வில்லன் நோஞ்சானான கதாநாயகன் அடி வாங்கி விழுந்துடுவார். அங்கே பணத்துக்காக விழுந்துடுவார். இங்கே அப்படி இல்லை. ஆமாம், இங்கே புதிய அறிவு நோஞ்சானா இருக்குது, பழைய அறிவு பலமாக இருக்குது. எப்பெல்லாம் புது அறிவு வருதோ பழைய அறிவு வந்து என்ன பண்ணுது? அவனை வீழ்த்தி விடுகின்றது. அப்போ இந்த அறிவில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அந்த அறிவில் நிற்கணும். அதற்கு பெயர் தான், அந்த சாதனத்துக்கு பெயர் தான் நிதித்தியாசனம். மீண்டும் மீண்டும் நான் ஆத்மா என்றும் உள்ளவன், நித்தியமான ஆனந்த வடிவன், நானும் எங்கும் உள்ளவன், நான் மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன். இந்த கருத்தெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைக்கிறது. இது பேர் தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்பது ஜபம் இல்லை, சிந்தனம். ஞாபகம், மந்திரத்தை வேணால் ஜபம் பண்ணலாம். நிதித்தியாசனம் என்பது ஜபம் இல்லை, ஆத்ம ஞான கருத்துக்களை சிந்தித்து அமர்ந்திருத்தல், அறிவிலே நிலை பெற்றிருத்தல். சரி, இதற்கெல்லாம் குருவை அடையணும். சாஸ்திர சிரவணம் மூலமாக இந்த பிரம்மத்தை அடைவதால் அவன் விரைவில் அடைவான் சொல்றார். உடனே சொல்ல, விரைவில் சொன்னார். ஆக கர்மயோகத்திற்கு பிற்பாடு ஞான யோக சாதனங்களை கிரமமாக செய்து மோட்சத்தை அடைய காலம் தேவை. மேலும் இந்த இடத்துல கிரமமாக முறையாக சாதனங்களை செய்து வருவான். ஆக விரைவில் சொன்னான். பக்குவப்பட்ட அவன் ஞான யோக சாதனங்கள் மூலமாக அவன் பிரம்மத்தை மோட்சத்தை அடைகின்றான் என்று பொருள். அதுதான் இங்கே விரைவில் அச்சிரேனாதி கச்சதி. வாழ்க்கையில் சில ரகசியங்கள்லாம் இருக்குது. நாம் தர்மமாக வாழ்ந்தால் உலகத்தில் ரொம்ப அளவுக்கு மெட்டீரியல் லாஸில் நமக்கு வரணுன்றத வரலாம். உலகத்தின் அடிப்படையில் ஏமாளி போல அவர்களுக்கு தோன்றும். ஆனால் நல்ல மனப்பக்குவம் நமக்கு வந்திருக்கும். இது ஒரு பெரிய ரகசியம்தான். பகவான் உனக்கு பணம் பங்களா ஆனால் உடலில் அதிகமான நோய் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தரட்டுமா? உடல் ஆரோக்கியத்தோடு குடிசையில் இருக்கிற வாழ்க்கையை தரட்டுமா? நான் புத்திசாலி எதை கேட்பான்? நான் குடிசையில் இருந்தாலும் ஆரோக்கியமான உடலையும் மனதையும் கொடுக்குற வாழ்க்கையை கொடுப்போதுன்னு தான் சொல்லி இதெல்லாம் வாழ்க்கையோட ரகசியங்கள். ஆக சந்நியாச மனநிலை. சந்நியாச மனநிலை என்ன? உண்மையில் எதுவுமே என்னை சார்ந்ததில்லை, அதுதான் சந்நியாச மனநிலை. ஆனால் ஆத்ம தத்துவம் புரிஞ்ச பிற்பாடு எல்லாம் என்ன? நானே. அனைத்துமாய் நின்றாயே யான் வேறோ சொல்லுவார் தாய்மனவர். அதுபோல் எல்லாம் நான் தான், ஆனால் எதுவுமே நான் இல்லை, எதுலேயுமே நானே இல்லை. நான் தான். நானே நானா, யாரோ தானா? நானே நான் தான். அடுத்து 7வது ஸ்லோகம். யோக யுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. சென்ற ஸ்லோகத்திலே கர்மயோகியானவன் பிரம்மத்தை உடனே அடைவான் என்றார். இந்த ஸ்லோகத்திலே கர்மயோகி எப்படி எப்பொழுது பிரம்மத்தை அந்த ஞானத்தை அடைவான் என்று சொல்லுகின்றார். பிரம்மத்தை அச்சிரேனாதி கச்சதி சொன்னார். அதை எப்படி எப்போது அடைவான் அதான் சொல்கிறார். ஆக கர்மயோகி எப்படி எப்பொழுது சந்நியாசத்தை அல்லது பிரம்மத்தை அல்லது மோட்சத்தை அடைகின்றான்? கர்மயோகத்தில் ஆரம்பித்து ஞான யோகத்துக்கு வந்து மோட்சம் வரை உள்ள சாதனங்களை படிப்படியாக சொல்லுகின்றான். இந்த ஸ்லோகம் ஒரு சாலிட் ஸ்லோகம். இது ஆன்மீக சாதகன் வாழ்க்கையில் அவன் பயணிக்கின்ற ஒவ்வொரு படியையும் இங்கே அழகாக சொல்கிறான்.
ஸ்டேஜஸ் ஆஃப் சாதனாஸ், எந்தெந்த படியில் அவன் மேலோங்கி வருவான். 18 படி போய் ஐயப்ப சுவாமி பார்க்குறோம். 18ஆம் படி போகிறோம். முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 18 படி. 18 படி போய் ஏறி பார்த்த உடனே அந்த இடத்துல தேவநாகரி லிபியிலையும் மலையாள எழுத்துலையும் ஒரு எழுத்து இருக்கும். பார்த்தானே தெரியும், தத்துவமசி. அதுதான் இறுதியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை ஞானம். நான் நீயாக இருக்கின்ற அல்லது நீ நானாக இருக்கிறான், முடிஞ்சு போச்சு உபதேசம். அதனால தான் ஐயப்பனுக்கு இன்னொரு பேர் சாஸ்தான்னு சொல்லுவோம். சாஸ்தா சொன்னால் உபதேசிப்பவர், சாஸ்திரங்களை உபதேசிப்பவர். சாஸ்திரி சொல்கிறோம் பாருங்க, சாஸ்தாவே சொல்கிறோம் பாருங்க. அதனால தான் பாருங்க, சாதாரணமாக கொலைக்கல் லாங்குவேஜில் காண யாரை காண, சாமியை காண, சாமியை கண்டா கிட்டும் மோட்சம் கிட்டும். இந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அடக்கியிருக்காங்க தெரியுங்களா? ஆக ஐயப்பனுக்கு ஒரு பேர் சாஸ்தா. சாஸ்தா என்றால் சாஸ்திரத்தை உபதேசிப்பவர், ஞானத்தை கொடுப்பவர். என்ன ஞானம் கொடுத்தாருன்னா, தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய். இது உபதேச மகா வாக்கியம் சொல்லுவோம். அகம் பிரம்மாஸ்மி என்பது அனுபூதி மகா வாக்கியம் சொன்னாலும் தத்துவமசி என்பது உபதேச மகா வாக்கியம் சொல்லுவோம். அதுபோல் சம்பிரதாயமாக பேசப்படுகின்ற படிப்படியான கருத்துக்கள் உள்ள ஸ்லோகம் இது. முதல்ல என்ன செய்வான், எப்படி அடைவான், என்ன ஞானத்தை அடைவான், இவைகள் கோர்வையாக இங்கு வருகின்றது. 5 படிகளாக பகவான் இங்கு பேசுகின்றார். முதல் சொல் பாருங்க ஸ்லோகத்தில், யோக யுக்தக. இங்கே கர்மயோகம். முதலில் அவன் கர்மயோகத்துக்குள் வருகின்றான். கர்மயோகப்படி வாழ்பவன் சொல்லி அர்த்தம். கர்மயோகம் என்பது நத்திங் பட் தார்மீக ஜீவனம், முறையான வாழ்க்கை, செயல்களை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி கொண்டு வாழ்வது. யுக்தக என்றால் பொருந்தி இருத்தல் சொல்லி அர்த்தம். முதலில் நமக்கு கிரமம் தெரியணும். நான் ஞான யோகம் செய்துட்டு அப்புறம் கர்மயோகம் செய்கிறேன் அப்படிலாம் இல்லை. ஞான யோகம்னா அமர்ந்து கேட்பது. அமர்ந்து கேட்பதற்கு மனதில் ஒரு அமைதியும் ஒரு மைண்ட் இங்கே ஃபிக்ஸ் ஆகியிருக்கணும். அதனால தான் சுவாமி என்ன பண்ணுவார், கிளாஸில் எல்லோரும் இங்கே தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபிசிக்கலாக நம்ம ப்ரெசன்ஸில் இருக்கிறோம், மனதளவில் எங்கேயோ வாண்டரிங், எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் இங்கே தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பார். என்ன சுவாமி தெரியலையாண்ணா? இல்லை கேட்டேன். ஆக முதலில் நமக்கு கிரமம் தெரியணும். முதலில் ஞான யோகம் செய்கிறேன், பிற்பாடு கர்மயோகத்து வரலாம் கிடையாது. இல்லையா? அது சொன்னார், வெளியில் வேணுன்னா அந்த பரீட்சைலாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு ஏதோ முன்ன பின்ன பாஸ் பண்ணிக்கலாம், அது வேறு. இல்லையா? இங்கே அப்படிலாம் இல்லை. எத்தனையோ சாதனங்களை வேதாந்தத்தில் பேசி இருந்தாலும் முதல் சாதனம் எது, 2வது சாதனம் எது, 3வது சாதனம் எது என்று படிப்படியாக வர வேண்டும். இங்கு கர்மயோகத்துக்கு 3 லட்சணங்களை பார்க்கலாம். முதல் படி கர்மயோகம், முக்கிய படி. அதிலேயே கர்மயோகத்துக்கு 3 லட்சணங்களை சொல்கிறார். கர்மயோக சாரம் என்ன? முதலில் சமத்துவ புத்தி. சமத்துவம் யோக உச்சியத்தை. அர்ஜுனா, கர்மயோகம் என்று சொல்லப்படுவது சமத்துவமான மனநிலையை உடையது. சமமான மனநிலையோடு இருப்பது தான் கர்மயோகம். சமத்துவம் தான் கர்மயோகம் என்று பேசப்படுகின்றது. சமத்துவ புத்தியை வளர்ப்பவன், எல்லாவற்றிலும் சமத்துவ புத்தியை எடுப்பான். அது சமமாக இருக்காது. இவன் அவைகளை சமமாக பார்க்கின்ற பக்குவத்தை பெற்றிருப்பான். அப்படி இல்லை என்றால் அந்த பக்குவத்தை வளர்த்து கொண்டிருப்பான், வளர்த்து வருவான் சொல்லி அர்த்தம். அது சமத்துவம் யோக உச்சத்தை. கர்மயோகம் என்றால் முதல் படி சமமாக எடுத்துக்கொள்கின்ற பாவனையை உடையவன், வளர்ப்பவன். சமமாக இருப்பது யோகம் என்று சொல்லப்படுகின்றது, முதல் லட்சணம். 2வது பிரசாத புத்தி. வருகின்ற கர்ம பலனை பிரசாதமாக எடுத்துக்கொள்கின்ற மனநிலையை உடையவன். குழந்தைங்களுக்கு கூட பிரசாதத்தின் பேர் வைக்கிறோம், அது வேறு விதமாக இருக்குது, அது வேறு. பிரசாத மனநிலை, பிரசாத புத்தி. 3வது பல நிரபேட்ச புத்தி. கர்ம பலம் வேண்டாம் என்கின்ற புத்தி. என்ற கடமையை செய்வதில் எனக்கு எந்த விதமான லாபமும் தேவையில்லை, அவ்வளவுதான். பல நிரபேட்ச புத்தி. பலனில் எனக்கு பெருசா அபேட்சை இல்லை, வரட்டும் வராமல் போட்டு அது இல்லை. செயலே எனக்கு நிறைவை கொடுத்து விட்டது, அவ்வளோதான். இதில் இன்னொன்று ரொம்ப உயர்ந்த நிலையில் எனக்கு மோட்சம் கூட வேண்டாம் அப்படி நினைப்போன் என்று இந்த வார்த்தையை ஆச்சாரியர் உபயோகப்படுத்துகின்றார். சங்கரர் மோட்சம் கூட வேண்டாம் என்கின்ற மனநிலை. என் கடமையை நான் செய்கின்றேன், எனக்கு என்ன கொடுக்கணும் என்பது பகவானுக்கு தெரியும் என்கின்ற மனநிலை. கர்மயோகம் செய்கின்றேன், சித்த சுத்தி என்கின்ற பலனை பகவான் தரட்டும் தராமல் போகட்டும், அது அப்படி ஒரு மனநிலை. இதுவும் ஒரு ஆசை தானே, எனக்கு நான் இதை செய்கிறேன், அது வேணும், அதுவும் ஒரு ஆசை தானே. ஆக ஆசையெல்லாம் போகணும் என்ற ஆசை இருப்பது தவறில்லைன்னு சொல்கிறார். ஆசையெல்லாம் போகணும் என்பது ஒரு ஆசை, அது பரவாயில்லை, அது ஆசையிலே வராது.
ஆக இந்த கர்மயோகத்தை பற்றி மீண்டும் நான் பார்க்க வேண்டும். கர்மயோகம் சொல்லி சொன்னா தார்மீக ஜீவனும் தர்மானுஷ்டானெல்லாம் பார்த்திருக்கின்றோம். கர்மயோக அத்தியாயத்தில் நிறைய விரிவாக பார்த்திருக்கின்றோம். பகவான் இந்த கர்மயோகத்து முக்கியமான கருத்துக்களை மீண்டும் 18வது அத்தியாயத்தில் கூட சில ஸ்லோகங்கள் அழகாக சொல்கிறார். ரொம்ப அருமையான கருத்தெல்லாம் அங்கே சொல்ல போகிறார். ஆக சாஸ்திரத்தில் தர்மத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தர்மம் தான் ஞானத்துக்கு நம்மை அழைத்து செல்லும். முதல்ல அதார்மீகமாக வாழ்பவன் தார்மீகமாக வாழ்வான். தார்மீக வாழ்க்கையிலிருந்து தான் இப்படி இந்த பக்கத்துக்கு வர முடியும். ஆக கர்மயோகியானவன் அதர்மியாக இருக்க முடியாது. ஆக தார்மீக ஜீவனம் கர்மயோகம். என்னதான் அப்படி தர்மம் சுவாமி தர்மம் சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா, வைதிக தர்மம், வர்ண ஆசிரம தர்மம், சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ஆக இவை அனைத்தையும் ஒரே சொல்லால் பகவான் சொல்லுகின்றார். யோக யுக்தக, கர்மயோகத்தில் பொருந்தியவனாக. இரண்டாவது சொல்றார் பாருங்க, யோக யுக்தனாக கர்மயோகத்தில் இருப்பதனால் ஒரு பலன் என்ன, அது என்ன மாற்றத்தை அவனுக்கு கொடுக்கின்றது என்று சொல்லுகின்றார். அது எங்கு கொண்டு விடுகின்றது என்று சொல்லுவார். மேலும் விஷயத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.